சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு மற்றும் காசி இடையிலான வரலாற்று தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வாரணாசியில் 3ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் ஆர்வம் காட்டுகின்றனர். இதற்கிடையே கடந்த 13ஆம் தேதி நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700 நாட்டுப்புற கலைஞர்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து 6 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயிலில் வாரணாசிக்கு புறப்பட்டனர். இந்த ரயில் நள்ளிரவு 12 மணி அளவில் நாக்பூர் அருகே உள்ள ஜோலாப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளது. அப்போது அங்கு காத்திருந்த ஏராளமான வட மாநிலத்தவர்கள் இந்த சிறப்பு ரயிலில் ஏற முயற்சித்தனர். அன்ரிசர்வ் டிக்கெட்டுகளை வாங்கி வந்த வட மாநிலத்தவர்கள் விதிகளை மீறி ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டுகளில் ஏற வந்துள்ளனர். அப்போது இதை பார்த்த நாட்டுப்புற கலைஞர்கள் அவர்களை ரயிலில் ஏற விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அந்த நேரத்தில் தங்களுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்திய வட மாநிலத்தவர்கள் ரயில் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்ததால் கண்ணாடி ஜன்னல்களை உடைத்து அந்த ஓட்டை வழியாக ரயிலில் ஏற முயற்சித்தனர். இந்த பதற்றமான சூழலில் முன்பதிவு இல்லாத நபர்கள் சிறப்பு ரயிலில் ஏறியதால் தமிழக கலைஞர்களுக்கும் வட மாநிலத்தவர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஒன்று கூடிய வட மாநிலத்தவர்கள் ரயிலில் இருந்தவர்களை மிரட்டும் தொனியில் பேசியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து தென்னக பண்பாட்டு மையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சிறப்பு ரயிலில் சென்ற தமிழ்நாட்டு கலைஞர்களை பேருந்து மூலம் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் 2 பிரிவுகளாக நாட்டுப்புற கலைஞர்கள் நிகழ்ச்சிக்கு செல்லவிருக்கும் நிலையில் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதோடு ரயில்வே நிர்வாகத்தின் பொறுப்பற்ற தன்மையால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.